வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பேச போறோம் அப்படின்னா, திருப்பரங்குன்றம். அதாவது திருப்பரங்குன்றம்ன்றது முருகரோட 6 படை வீடுகள்ல முதல் படை அங்கதான் இருக்கு அப்படின்ற மாதிரி புராணங்கள் பேசுது. எனக்கு அதை பத்தி அந்த அளவுக்கு டீட்டெயில் தெரியாது. அதனால விஷயம் தெரியாம நம்ம வளரிடக்கூடாது எதுவும். ஸோ அங்க என்ன பிரச்சனை பாத்தீங்கன்னா, இந்த ஜோதியை நாங்க மலை தான் ஏற்றுவோம். அது வழக்கமா ஏற்றுற இடத்துல இருந்து நாங்க கொஞ்சம் ஒருபடி மேல போய் மலை மேலதான் ஏற்றுவோம். அது பக்கத்துலேயே ஒரு 50 அடி தூரத்துல சிக்கந்தர் மசூதி சொல்லிட்டு ஒரு மசூதி இருக்கு. ஸோ அது பக்கத்துல தான் ஏற்றுவோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஏன்னா இது ஹைகோர்ட்டே ஆர்டர் போட்டிருக்குங்க. இது அந்த சுவாமிநாதன்ற ஜட்ஜு அந்த ஆர்டர் பிறப்பிச்சிருக்காரு. ஆனா இப்போ என்ன அப்படின்னா, அந்த ஆர்டர் ஆல்மோஸ்ட் ப்ரொசீட் பண்ற டைம்ல அதை நிறைவேற்றுற டைம்ல இதை தடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம தமிழக அரசு சைட்ல. அதுதான் எனக்கு ஏனே புரியல. ஏன்னா ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டாங்கன்னு அதை காப்பாத்தி இருந்தாலே அதை நடைமுறைப்படுத்தி இருந்தாலே ஈஸியா பிரச்சனை முடிஞ்சிருக்கும். அது ஏன் இவ்வளவு பெரிய பிரச்சனை ஆக்கி என்ன பண்றாங்கன்னு ஒன்றும் புரியல. இதுக்கு முஸ்லீம் சம்மந்தமே இல்லைங்க. இது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த விஷயத்துக்கு முஸ்லீமுக்கும் இப்போதைக்கு சம்மந்தம் இல்லை. ஏன்னா அவங்க இதுல தலையிடவே இல்லை. இப்போ பிரச்சனை பாத்தீங்கன்னா தமிழக அரசுக்கும் அந்த இந்து முருக பக்தர்களுக்கும் தான் பிரச்சனை. ஸோ சிம்பிளா முடிக்க வேண்டிய விஷயத்த இவங்களாவே காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். உடனே நீங்க கேட்கலாம், ஏன் இவ்வளவு வழக்கமா அந்த விநாயகர் கோயிலான தானே ஜோதி ஏத்தின்னு இருந்தாங்க, இப்பயே மலை பக்கத்துல அதுவும் மசூதிக்கு தள்ளுற மாதிரி ஏன் கேட்கறாங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். அதுக்கு ரீசன் எங்க தெரியுமா? விதை ஸ்டார்ட் ஆயிடுச்சு, விதை போட்டாங்க. அந்த 9-10 மாசத்துக்கு முன்னாடி அந்த மாமிசம் சாப்பிட்டாங்க பாத்தீங்களா திருப்பரங்குன்றத்துல, அங்கதான் மிஸ்டேக். நான் என்ன கேக்குறேன், எதுக்கு மாமிசம் எல்லாம் திரும்பி சாப்பிடுறீங்க? நீங்களே சொல்லுங்க. அதாவது அது முஸ்லிம்கள் பண்ணியிருந்தாங்களா? நான் அவங்களே தான் கேக்குறேன். ஏன்னா இவங்களோட வழிபாடு ஒண்ணு இருக்கு, அவங்களோட வழிபாடு ஒண்ணு இருக்கு, அவங்களோட நம்பிக்கை ஒண்ணு இருக்கு, இவங்களோட நம்பிக்கை ஒண்ணு இருக்கு. நான் இதை எந்த ஒரு மதத்துக்காகவோ யாருக்காகவோ நான் பேசலங்க. நான் காமன் மேனா பேசுறேன். மேபி என மதத்துல எல்லாம் சம்மந்தப்படுத்தாம இருந்தாலும், பட் நான் அவங்கவுங்க இது நம்பிக்கையை ரெஸ்பெக்ட் பண்றேன். ஓகேங்களா? சோ அந்த வகையில பாத்தீங்கன்னா, அந்த சைடு மாமிசம் சாப்பிடக்கூடாதுன்றது அவங்களோட இது தானே, வழிபாடு வழிமுறை தானே. அதை கெடுக்கிற வகையில நீங்க வேணும்னே போய் மாமிசம் சாப்பிட்டது ஏன்? ஃபர்ஸ்ட் மாமிசமே சாப்பிடக்கூடாது, அதுவே தப்பு. எப்படி நீங்க ஒரு உயிரை பலி கொடுத்து சாப்பிடுவீங்க? ஏதோ கடல் வாய் உயிரினோட பரவாயில்ல, இது நம்ம கூடவே ஆடு மாடு கோயில வாங்குது, அதுங்களை பலி கொடுத்து சாப்பிடுறதுன்றது ஒரு தப்பான விஷயம். ஓகேங்களா? அது ஃபர்ஸ்ட் உடம்புக்கே நல்லது கிடையாது. அது எப்படி சாப்பிடுறீங்கன்னு தெரியல. சோ அப்படி பண்ணது காரியம் தப்பு. சோ அதனாலதாங்க முக்கியமா இந்துக்கள் தான் ட்ரிகர் ஆனதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நீங்க புனிதமான அவங்க புனிதமான இடம் கருதுற இடத்துல மாமிசம் எல்லாம் சாப்பிடுவீங்க. அப்ப நாங்க ஏன் எங்களோட இடத்துல இது ஜோதியை கொளுத்த கூடாது, மாமிசமே சாப்பிடுறீங்க, அப்ப ஜோதியை கொளுத்த கூடாது அப்படின்ற மாதிரி ட்ரிகர் ஆயிட்டாங்க. அது எனக்கு கேட்டா ஒரு வகையில் நியாயம்ன்ற மாதிரி தாங்க படுது. ஏன்னா மலையில கும்பிடுறாங்க வச்சுக்கோங்களேன். சோ அந்த மலையில கும்பிடவே கூடாது, அதுக்கு நீங்க தடை போடுறீங்க. ஆனா சாப்பிடறதுக்கு எல்லாம் அலோவ் பண்ணி அப்படின்னும் போது, அதுவும் மாமிசம் சாப்பிடறதுக்கு நீங்க வெஜிடேரியன் என்ன சாப்பிடுங்க, அதுக்கு யாரும் குறை சொல்ல. சிம்பிள். இது இங்க இங்க முஸ்லீம்களுக்கு இந்துக்கும் சண்டையே கிடையாதுங்க. இப்போ அவங்க இந்துக்கள் ஒண்ணுமே சொல்ல, நீங்க முஸ்லீமா யாரோட வழிபடுங்க, நல்லா வழிபடுங்க, வாங்க எல்லாருமே சேர்ந்து கூட வழிபடலாம், அதுல தப்பு இல்லை. அதேதான் நானும் சொல்றேன், எல்லாருமே சேர்ந்து கூட வழிபடலாம், தப்பு கிடையாது. அதே மாதிரி அவங்களோட ப்ரொசீஜர்ஸ், அவங்களோட நடைமுறைகள்லாம் எல்லாமே பண்ணலாம். பட் ஒரே ஒரு விஷயம் பண்ணக்கூடாது, அது இவங்களோட நடைமுறையை பாதிக்கிற வகையில எதுவுமே பண்ணக்கூடாது. ஸோ அந்த மாதிரிதான் மாமிசம் இந்த மேட்டரே வந்தது. ஸோ அந்த மாதிரி நீங்க சாப்பிடும்போது என்ன ஆகுது அப்படின்னா, அப்போ இவங்க புனிதமா கருதுற இடத்துல நீங்க மாமிசம் சாப்பிடுறீங்களா அப்படின்ற மாதிரி எல்லாருக்கும் பட்டுது. ஸோ அதனாலதான் அவங்க ட்ரிகர் ஆயிட்டு இப்ப என்ன நடக்குது அப்படின்னா, அதுக்காகவே நாங்க போய் அங்கதான்டா ஏத்துவோம் அப்படின்ற மாதிரி வேணும்னே தான் பண்றாங்க. இது ஓப்பனாக சொல்லலாம், இது வேணும்னே தான் பண்றாங்க. சோ அதுக்கு விதைய போட்டது யாரு அப்படின்னா அவங்க சைட்ல இருந்துதான். ஓகேங்களா? இது அவங்கதான் பண்ணாங்களான்னு தெரியல. ஏன்னா என்ன பொறுத்த வரைக்கும் நானே வெஜிடேரியன் ஃபாலோ பண்ற முஸ்லிம்ஸ் நிறைய பேர் பார்த்திருக்கேன். ஸோ அவங்களாம் ஓரளவுக்கு டீசென்டானவங்க தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அவங்களுக்கு தெரியும் என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்ட்டு. ஓகேங்களா? ஒரு உயிரை பலி கொடுத்து சாப்பிடக்கூடாதுன்றது சில முஸ்லிம்ஸ் தெளிவா இருக்காங்க. ஸோ அதையும் எல்லாருமே ஃபாலோ பண்ணி நல்லா இருக்கும். ஸோ இது நான் முஸ்லிம்களுக்கு மட்டும் சொல்லுங்க, எல்லா மதத்துக்கும் சொல்றேன். ஏன்னா நான் மதவாதி கிடையாது. நான் ஒரு உயிருக்காக போராடுறேன். ஓகேங்களா? அது எந்த உயிரா இருந்தாலும் சரி. ஏன்னா எல்லாமே ஒண்ணுதானே, நம்மளும் உயிர் தான், அதுங்களும் ஒண்ணுதான்.
ஓகேங்களா. ஸோ அப்படி பார்க்கும்போது அது கொண்டு சாப்பிடுறது ஏத்துக்க முடியாது. அதுவும் கோயில் கிட்ட வந்து அதை கொண்டு சாப்பிடுறது சுத்தமா ஏத்துக்க முடியாது. அதுவும் வந்து இது கோயில் நான் பேசல, அது வந்து அவங்களோட நம்பிக்கை பக்கத்துல நீங்க வந்து அதை பண்ண மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதனாலதான் வந்து நான் இது பேசுறேன். இந்த விஷயத்த வந்து சிம்பிளா முடியணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் வந்து 2 சைடுக்கும் சொல்றேன். ஓகேங்களா, ஓப்பனாவே சொல்றேன். 2 சைடு இருக்கு. ஒன்னு வந்து டிஎம்கே, அதாவது தமிழக அரசு சைடு, இன்னொன்னு வந்து பிஜேபி, அதாவது இந்து முருகர் பக்தருங்க சொல்ற சைடு. ஓகேங்களா, இந்த 2 சைடுக்கு தான் இப்ப பிரச்சனை நடக்குது, ஓப்பனாவே தெரியாத இருக்கும். ஸோ இவங்க 2 பேரும் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து இவங்க சைடுக்கு சொல்றேன். டிஎம்கே ஆளுங்கட்சி தமிழக அரசு சைடு என்ன பண்ணிடணும் அப்படின்னா, அந்த ஜட்ஜ்மெண்ட்ல நீங்க வந்து ப்ராசஸ் பண்ணிடணும். அதாவது ஆஸ் ஏ கோர்ட் ஜட்ஜி, அவரு என்னதான் இருந்தாலும் ஒரு ஜட்ஜி, சுவாமிநாதன்றவர் ஒரு ஜட்ஜி. ஸோ அவரு நீதிபதியோட பேச்சை கேட்டு அவரோட ஆர்டரை வந்து நீங்க வந்து மதிச்சு அதை வந்து நடைமுறைப்படுத்தி இருக்கணும். ஏன்னா அதை பண்ணியிருந்தாலே இந்த பிரச்சனையே இல்லை. ஏன்னா இங்க முஸ்லீமே பிரச்சனை இல்லையே, அவங்களே பண்ணலையே, அப்புறம் ஏன் வந்து இதை தடுக்கணும்? அவங்களுக்கு தேவை, அவங்க பண்ணிட்டு போயிட்டே இருக்க போறாங்க, ஜோதி ஏற்றிட்டு போயிட்டு இருக்க போறாங்க. அது வந்து ஒரு பிரச்சனையே கிடையாது. ஸோ வந்து இதை வந்து பிளாக் பண்ணி இதை தேவையில்லாம அவங்களே தூண்டி விட்டு கலவரம் பண்ண மாதிரி ஆயிடுச்சு. ஸோ வந்து அதை வந்து தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறேன். அதை அவாய்ட் பண்ணிடலாம். ஸோ இவங்க சைடு பிஜேபி, முருக பக்தர்கள், இந்துக்கள் சொல்ற இவங்க சைடு நான் என்ன சொல்றேன்னா, போராட்டம் பண்ணுங்க, பட் அந்த போராட்டம் எல்லாத்துக்குமே இருக்கணும். ஓகேங்களா, இதுக்கு மட்டும் முருகருக்கு மட்டும் இருக்கக்கூடாது, எல்லா இந்துக்களுக்குமே இருக்கணும். அப்படி போராட்டம் பண்ணீங்கன்னா எல்லா இந்துக்கள், இப்ப இந்துக்கள் வந்து கோயில்ல மட்டும் இல்ல, எல்லா இடத்துலயும் இருக்காங்க. ஒரு நியாயமான இடத்துல போராட்டம் பண்ணீங்கன்னா அது ஒரு ஒர்த் இருக்கு. சரி, நான் இதுவும் வந்து நான் பெருசா தப்புன்னு சொல்ல மாட்டேன். இது ஒரு வகையில கொஞ்சம் உங்களுக்கு உங்க சைட்ல நியாயம் மாதிரி படுது. பட் இதை விட முக்கியமான, அதாவது வாழ்வாதாரத்துக்கே போராடுற அளவுக்கு இந்துக்கள்லாம் அங்க இருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் வந்து நீங்க எல்லாருமே போராடணும். ஸோ அந்த மாதிரி போராடினீங்கன்னா தான் வந்து உங்களோட போராட்டம் வந்து மதிப்புல தான் இருக்கும். இல்ல இந்த மாதிரி இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கலவரம் பண்ற மாதிரி எல்லாரும் பேசிடுவாங்க. ஓகேங்களா, ஏன்னா ஒரு மதத்தை வச்சு கலவரம் பண்றாங்க அப்படின்றாங்க. சோ நீங்க பேசுறதா இருந்தா எல்லாருக்குமே, எல்லா இந்துக்களுக்குமே காமனா ஒரு நல்ல விஷயத்துக்கும் நீங்க வரணும். ஒரு சின்னவங்களா இருந்தாலும் வரணும், பெரியவங்களா இருந்தாலும் வரணும். மொத்தமா எல்லாருக்குமே இந்துன்ற அடிப்படையில பேசணும். முக்கியமா மனிதர்கள்ன்ற அடிப்படையில பேசணும். அதான் நான் சொல்ல வரேன். இங்க வந்து அதான் சொல்றேன். ஏன்னா முஸ்லீம்லயும் மாமிசம் சாப்பிடாதவங்க நிறைய பேர் இருக்காங்க, அதான் முன்னாடி சொல்லியிருந்தேன். அந்த மாதிரி சோ இந்த கோட்பாடை பின்பற்றவங்க எல்லாருக்குமே நீங்க வந்து சப்போர்ட் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும்னு நான் சொல்றேன். பட் இந்த விஷயத்துல வந்து நீங்க பண்றது உங்களை ஆக்சுவலா விட்டுருக்கலாம். பட் அது ஏன் தடுத்தாங்கன்னு தெரியல. ஈஸியா வந்து முடிஞ்சிருக்கும் விஷயம். அதுவும் இல்லாம ஆனா எனக்கு தெரிஞ்சு விநாயகர் கோயில்ல ஏத்தினாலும் தப்பு இல்லைதான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து விநாயகர் கோச்சு பேர்ல அதுக்கப்புறம், ஏன்னா முருகர் என்னை விட்டுட்டு அங்க போய் ஏத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரி சும்மா காமெடி தான் சொன்னேன், சீரியஸா எடுத்துக்காதீங்க அதையும். சோ அதான் சொல்ல வரேன். அதனால அது அவ்வளவு பெரிய விஷயம் எல்லாம் கிடையாது. ஆனா இந்த விஷயம் தப்பு. இது வந்து உங்க சரி நியாயம் இருக்கு. அந்த இடத்துல வந்து மாமிசம் சாப்பிட்டது யாரா இருந்தாலும் கண்டிக்கத்தக்கது. மாமிசம் சாப்பிட்டு கூடாது, அது வந்து கண்டிக்கத்தக்கது. ஏன்னா வந்து மாமிசமே சாப்பிடக்கூடாது, அதான் முன்னாடி ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். சோ அதனால வந்து அதுக்காக நீங்க வந்து முயற்சி பண்ணி சரி நாங்க மலையில ஏத்திக்கிறோம் சொல்றதுல எனக்கு உடன்பாடு இருக்கு. நீங்க அதுக்காக இதை பண்றோம் சொல்றதுல எனக்கு உடன்பாடு இருக்கு. ஓகேங்களா, அதை அவன் பண்ணாம இருந்திருந்தா வந்து நான் வந்து இது உங்களுக்கு வேணாம்னு சொல்லியிருப்பேன். பட் நீங்க அதுக்காக பண்றது எனக்கு ஓகேன்ற மாதிரி தான் இருக்குது. சோ அதனால இந்த திருப்பரங்குன்ற விஷயம் இப்ப தீயாய் பரவிட்டு இருக்குல்ல, அதுக்கான திருப்பு இந்த ராண்டி ரஞ்சித் என்ன சொல்ல விரும்புறேன் அப்படின்னா, தீபம் தானங்க, அது எங்க ஏத்தலாம்னாங்க, நீங்க வந்து கீழவும் ஏத்தலாம், மேலேயும் ஏத்தலாம். ஆனா அதுக்காக இவங்க வந்து ஜட்ஜ்மெண்ட் போட்டிருக்காங்க மேல ஏத்திக்கலான்ட்டு. சோ அதை வந்து நீங்க தடுத்துக்கூடாதுன்னு சொல்ல விரும்புறேன். அதை வந்து நீங்க ப்ரொசீட் பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு மலை மேலேயே நீங்க வந்து போய் தீபத்தை வந்து தாராளமா ஏத்தலாம். அது ஏத்ததுல யாருக்கு எந்த வித பாதிப்பும் இப்போதைக்கு இல்ல. ஓகேங்களா, அதனால வந்து நீங்க தாராளமா மலை மேல போய் கூட ஏத்தலாம். பட் நான் இவங்களுக்கு என்ன சொல்றேன்னா, எல்லாமே எல்லா விஷயத்திலுமே அந்த ஈடுபாடு காட்டுங்க. ஓகேங்களா, வெறும் கோயில் சம்பந்தப்பட்ட விஷயத்துல மட்டும் காட்டாதீங்க. ஆனா அதுக்கு வந்து போராட்டம் பண்ணாதீங்க. ஏத்தணும்னு அமைதியா வந்து எந்த வகையில ஏத்தணுமோ அந்த வகையில போய் ஏத்துங்க. மறுபடியும் என்ன கோர்ட்ல இருந்து ஜட்ஜ்மெண்ட் வரும். ஸோ அதை ஃபாலோ பண்ணி எழுதுனீங்கன்னா ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். ஓகேங்களா, இதுதான் வந்து இந்த ராண்டி ரஞ்சித்தோட தீர்ப்பு. ஸோ இதை வந்து சிம்பிளா முடிக்க வேண்டிய விஷயம். தேவையில்லாம யாருமே காம்ப்ளிகேட் பண்ணாதீங்க. ஸோ தமிழக அரசுக்கு நான் ஒரு வேண்டுகோளா கேட்டுக்கிறேன். இது வந்து அவங்க அனுமதிச்சிங்கனாலே வந்து ஈஸியா வந்து முடிய வேண்டிய காரியம் அது. ஸோ ஈஸியா முடியலாம். நன்றி, வணக்கம். இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன். மதவாத பிரிவினை எல்லாம் நடக்காம இருக்கணும்னா ஒரு விஷயத்த தடுக்கிறது மூலியமா அது எந்த காலத்திலயும் நடக்காதுங்க. ஒரு விஷயத்தை செயல்படுத்துறது மூலியமா தான் மத கலவரங்கள்லாம் நடக்காம தடுக்க முடியும். சோ வந்து நீங்க வந்து இவங்களை இதை பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நீங்க தடுக்கிறதுனால மத கலவரங்கள் அதிகமா தான் ஆகுமே தவிர கம்மியாகாது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஒரு சிம்பிளான விஷயத்த, பாசிட்டிவான விஷயத்த யாரா இருந்தாலும் செய்ய விடுங்க. அப்படி விட்டீங்கன்னா தான் எல்லா மதத்தினரும் ஒற்றுமையா இருப்பாங்க. ஸோ ஏதோ ஒரு குறிக்கோளுக்காக ஏதோ ஒரு
நோக்கத்தோட இதை பண்ணீங்கன்னா அது வந்து செயல்பாடுக்கு நல்லா இருக்காது. ஸோ அதை வந்து முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துடுங்க. எந்த ஒரு நல்ல காரியத்தையும் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து பண்ணுங்க தான் சொல்ல விரும்புறேன். ஒரு விஷயத்த செயல்படுத்துறது மூலியமா தான் வந்து மத கலவரங்கள் அடக்கப்படும். எந்த ஒரு விஷயத்தையும் வந்து தடுக்கிறது மூலியமா மத கலவரங்கள் அடக்கப்படாது, அழிக்கப்படாது, அது இன்க்ரீஸ் ஆகும். ஸோ வந்து முடிஞ்ச அளவுக்கு அது எல்லாத்தையும் வந்து அவாய்ட் பண்ணுங்க. சிம்பிளா முடிக்க வேண்டிய விஷயத்த சிம்பிளா முடிங்க. அதான் நான் சொல்ல விரும்புறேன். ஓகே. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த இந்து சமய அறநிலையத்துறை சார்புல இருந்தும் கோயில் சார்புல இருந்தும் இது ஏன் வந்து அனுமதி தரலன்றதுதான் எனக்கு ஒரு ஷாக்கிங்கான விஷயமா இருக்கு. ஏன்னா இது ஒரு நல்ல விஷயம் தானே கேக்குறாங்க, அதை வந்து பண்ணிடலாமே. விளக்கு ஏற்றதுல என்னங்க ஆக போகுது? விளக்குக்காக சண்டை போடணுமாங்க? சொல்லுங்க பார்க்கலாம். அவங்க பாட்டு ஏத்திட்டு போறாங்க. அங்கதான் வந்து அரசியல் நடக்கிற மாதிரி எனக்கு ஃபீலிங் ஆகுது. ஏன்னா விளக்கு ஏத்துறது சாமிக்காக, ஓகேங்களா, அதாவது அவங்களோட நம்பிக்கைக்காக. ஸோ அதை வந்து பிளாக் பண்ணி அவங்களை திருப்பி அனுப்புறதுன்றது ஏன்னா எனக்கு புரியல. ஸோ வந்து சின்ன விஷயத்துல பெருசு பண்ண வேணாம், இதுல அரசியல் பண்ண வேணாம். தெரியல யாருக்காக என்ன அரசியல் நடக்குதுன்னே புரிய மாட்டேங்குது. ஸோ அதனால வந்து கோயில் சைட்ல இருந்து இதை அலோவ் பண்ணிடலாம் அப்படின்னு தான் நான் சொல்ல விரும்புறேன். ஏன்னா இது சிம்பிளா முடிய வேண்டிய விஷயம். நான் மறுபடியும் அதான் சொல்றேன், சிம்பிளா முடிய வேண்டிய விஷயத்த இவங்களாவே காம்ப்ளிகேட் பண்ணி நான் சொல்ல விரும்புறேன். ஸோ இது கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கன்னு சொல்றேன்.